கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அன்பானவர்களே, இந்த விலையேற்பட்ட சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துருவார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல் இறங்கி அவர் மேல் தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அன்பார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகரிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றார் என்று இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்தோம். யோவான் அவருக்கு தடை செய்கிறான். தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். அவர் மூலமா தான் நம்ம ஞானஸ்தானம் பெறணும். ஆனா அவரே யோவான் ஸ்நானகிட்ட வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்றார். அல்லேலூயா. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியால் பிந்தி நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அவர் நமக்கு தேவ அன்பை காட்டினார் சிலுவையிலே. ஞானஸ்தானம் அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. அவருடைய அன்பு நம்மளை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மனது தரித்திரம் விடுதலையாகிடுச்சு. அதான் சொல்ற, நீர் என்னை அன்பு கூற, நான் என்னுடைய அன்பை எதிர்பார்க்கலாமான்னு கேட்கிற மாதிரி இது அந்த வசனம். உம்மிடத்தில் நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு யோவான் ஸ்நானம் கேட்டான். அது சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. ஞானஸ்தானம்னா எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது தான் ஞானஸ்தானம். எல்லா நீதி, என்ன நீதி? தேவ நீதியையும் நிறைவேற்றுவது ஞானஸ்தானம். முழு உலகத்தில் எண்ணிறந்த கூடி கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி எல்லா நீதியும் நீ நிறைவேற்றும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அன்பானவர்களே, ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், விசுவாசிகளும், அப்போஸ்தலர்களும், தீர்க்கதரிசிகளும், சுவிசேஷகர்களும், போதகர்களும், நேற்று ஞானஸ்தானம் எடுத்த ஒரு விசுவாசியாய் இருந்தாலும் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதிலே கவனமாய் இருக்க வேண்டும். எல்லா நீதியையும் நிறைவேற்றணும். அப்பதான் வானம் திறக்கப்பட்டு தேவாவி புறாவை போல் தம்மேல் வருகிறதை கண்டார். அல்லேலூயா. எல்லா நீதியையும் நிறைவேற்ற கற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியின் டார்கெட் அதுதான். எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நான் சொல்றேன் வெகு வெகு சுலபம்.
என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லா நீதியையும் நிறைவேற்ற தவறும் பொழுது அந்த இடத்துல நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க, எல்லா அநீதியையும் நிறைவேற்றி விடுகிறீர்கள் உங்களை அறியாமலேயே. அப்போ பிசாசு பார்த்து உங்களை பார்த்து சொல்லுவான், பிசாசு என்னுடைய கெட்ட குமாரன் நீதான். பிசாசு சொல்லிடுவான், பிசாசு கெட்ட குமாரன் விரும்புறான். அப்போ பிசாசு பார்த்து உங்களை என்னுடைய குமாரன் சொல்லிட்டாங்க, அதை விட பரிதாபம் எதுவும் கிடையாது. இங்க அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். நீ நேசகுமாரன் பேர் எடுக்கலாங்க. நீங்க ஒரு ஆதாம் வழியா பிறந்த ஒரு மனுஷன் அநீதியும் சுயநீதி அநீதிமானா இருக்கிறான். அதை எல்லாம் நிறைவேற்றி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அநீதியை கொடுத்து பிசாசின் குமாரனா இருக்கிற நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசு தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறார். அந்த இயேசு சரி இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் பசுத்தாவி ஆதாம் முழு இயேசு ஜீவன் பரிவுதான் எல்லா நீதியும். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி, என்ன நீதி? தேவி நீதி உரித்ததுமா இருக்கிறார். அவர் எல்லா இயேசு கிறிஸ்துவாக எல்லா நீதி, எல்லா வாக்கு தத்துவமும் அவருடைய நீதி, தேவி நீதி. இயேசு கிறிஸ்துவாக வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவது என்றால் என்ன? செலுத்துவது தேவனுக்கு. ஆதாம் காலத்துல முழு உலகத்துல செலுத்துவது, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஞானஸ்தானம். பாவத்துக்கு மரித்து எல்லா நீதியும் நிறைவேற்றுவது, அந்நீதியும் சுய நீதியும் மரித்து போது அடக்கமான தண்ணிக்குள்ள ஜலத்திலிருந்து கரையனுடனே தேவி நீதியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பது. முழு உலகத்துக்கு இயேசு சரியேசு அவன் ஏ டு ஜெட் எல்லாரும் கொடுத்துடணும், பேசிட்டு இருக்கூடாது வாயில. அப்போ எல்லா நீதியை நிறைவேற்றும் போது இதோ இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அதாவது வானம் பரலோகம் உனக்கு திறக்கிறது. அப்போ எல்லா தேவி நீதி நிறைவேற்றாத வரைக்கும் சுய நீதி அநீதி வானம் மூடப்பட்டு பரலோகமே உனக்கு மூடி இருக்குது. அதுக்கப்புறம் எங்க அற்புத அடையாளம் வாக்குத்தத்தம் ஆசுவாதம் பரலோக ராஜ்யம் வானமே பிளாக் ஆகிருக்குது. ஒவ்வொரு மனிதன் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி இலவசமான கிருபையில கிறிஸ்தியேசுல மீட்பு கொண்டு கிறிஸ்தியேசு வராங்க. கிறிஸ்தியேசுவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுப்பதுதான் எல்லா நீதி நிறைவேற்றுவது. அப்போ ஆதாம் வழியா அம்மா வயிற்றுல படிச்சவன் படிக்காத ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்த அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் சயின்டிஸ்ட் டாக்டர் என்ஜினியர் ஆப்பிரிக்காக்காரு ஐரோப்பாக்காரு வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா முழு உலகம் எங்க நாட்டுக்கு போங்க, அம்மா வயிற்றுல ஒருத்தன் பிறந்துட்டான்னா சிறியவன் வாலிபன் முதியவன் இளையவன் டாக்டர் என்ஜினியர் அரசியல் தலைவர் விவசாயி படிச்சவன் படிக்காதவன் காட்டுவாசி நாட்டுவாசி 5 கட்டச்சலாம் வானத்துக்கே பூமி எல்லா அநீதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அவனுக்கு வானம் பிளாக் ஆகி இருக்குது, வானம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த வானம் உனக்கு திறக்கப்பட்ட சொன்னார் பாரு, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே ஏதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆமா, வானத்தை எப்படியா நான் திறப்பேன்? எல்லா நீதி நிறைவேற்று, எல்லா நீதி மனுஷனுக்குள்ள சுய நீதி அநீதி நன்மை தீமை காரியத்தை நிறைவேற்றாத. பாதாளம் திறந்துக்கும், பாதாளம் அசுத்தாவியா மேல வாழ்க்கையை உருப்படாமலும் திருடமும் கொள்ளவும் அழிக்க வர வேறுட்டு போறான். திருடுறது கொண்டது அழிக்குதுமாவே இருக்கும் வாழ்க்கை. ஏன்னா பாதாளம் திறந்திருக்குது. பாவம் செய்த போது எல்லோரும் பாவம் செய்து தேவம் எங்க ஏதேன் தோட்டல நன்மை தேமை கல்வி சாப்பிட்டு இருக்கிற. ஆனாதான் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிற பிசாசு கிட்ட. எங்க அப்பா சொல்லுவாரு, சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடுறா பிரச்சனையோட பாவத்தோட வியாதியோட வறுமையோட தெரிஞ்சோட. அது மாதிரி அப்போ வானம் திறக்கப்படுறதுக்கு தெரிந்து வைத்தவனும் உண்மையான கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவன், நல்ல ஊழியக்காரன். வானம் தக்குனா மலையை நோண்டி எலி பிடிக்கிறது இல்லை. எல்லா நீதி என்ன நீதி 1:31 அவரே தேவனால் எவர் இயேசுவே தேவன் ஞானமும் என்ன தேவ நீதி என்ன நீதி தேவி நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் தேவி நீதி என்று நீதி சொல்ல தேவி நீதி. அந்த தேவி நீதி இயேசு சரி இயேசு ரத்தம் அது பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி மரணத்துக்கு உயிர்த்து உயிர்த்துணும் தேவனுக்கு தனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லணும். அப்பதான் நிறைவேற்றணும். டெக்கலாஸ்டா பண்ணணும், நிறைவேற்றுவது. ஏசுனார் சபிக்குள்ள ஆஸ்வதி பகைக்கு நன்மை செய் சத்துருக்களை சிநேகி துன்பம் ஜபம் பண்ணு சத்துருக்களை ஆசீர்வதி. அதான் நிறைவேற்ற. சபிக்கும் போது நீ சபிச்சினாக்கா வானம் திறக்காது, பாதாம் தான் திறக்கும், சுத்தாவிதான் இருக்கும்.
என்ன ஆசீர்வாதம்? இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்த நீதியை நிறைவேற்றவனுக்கு அநீதிமானுக்கு. அப்போ உலகத்தில் எல்லோரும் ஆதாம் மூலமா பிறந்து உன்னை சபிக்கிறவனா தான் இருப்பான். நீயும் சபிச்சிட்டுனாக்கா அநீதி நிறைவேற்ற வானம் திறக்காது, அசுத்தாவி மேல் நீயும் கெட்டு அவனும் கெட்டுவேன். அப்போ உங்களை சபிக்கிற இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதம். சபிக்கிற பிசாசுகளை ஜெயிக்கணும். உங்கள் பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யுங்கள். ஆதாம் வழியா பிறந்தோம், பெத்த தாய் அண்ணன் தம்பிமா எல்லாம் ஆதாம் தான் பிறந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு இதில் பகைக்கும் போது நீயும் பகைச்சிடாத. எல்லா நீதி பகைக்கிறவனுக்கு இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை கொடு. அதான் நன்மை செய்யுது. பகைக்கு நன்மை என்ன? இயேசு நன்மை கொடுப்பது. அப்போ எல்லா நீதி நிறைவேற்ற பகைக்கிற பிசாசு உன்னை ஜெயிக்க முடியாது. இந்த துன்பம் நிந்திக்கிற துன்பம் ஜபம் பண்ணி என்ன ஜபம் உம்முடைய நான் பரமனுக்கு பிதாவே நீங்க ஜபம் பண்ணவே உம்முடைய நான் உம்முடைய பரமனுக்கு பிதாவே நான் உங்களுடைய கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கும். அதான் ஜபம். உங்களை எந்த சோதனைக்கும் தீமின்றி ரசித்துக் கொள்வாரு. அப்போ உம்முடைய நாமும் உம்முடைய சத்தம் பிதா பரன்னா அவன் கடன்பட்ட எவனுக்கும் ஆதாவும் விடுதலை கொடுக்கும்போது எல்லா நீதியும் நீ நிறைவேற்றும் போது பாவங்களுக்கு மன்னிக்கப்படும். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்க எங்களுக்கு எந்த சோதனை தீமை என்று ரசித்துக் கொள்வாரு. அப்போ தேவனுடைய நேசகுமாரனா மாறிடுற. அவர் உன்னில் பிரியமா இருக்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, வாழ்நாள் எல்லாம் இப்படி இருக்கணும். நானே திராட்சை செடி நீங்க கொடிய ஒரு நினைவு வார்த்தை அவனை நிலைத்திருந்தால் அவர் மிகுந்த கிடைக்கணும். அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்புறாரு. தேவி நீதி நிறைவேற்றிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தை வருஷத்துக்கு 365 நாளும் போப்பா. எப்ப பார்த்தாலும் தேவி நீதி உயிர்த்து ஜீவ விச்சதுக்கு நீ விட்டுட்டீங்கன்னா உன்னை அறிந்து அறியாமலோ நிமிஷத்துக்கு நிமிஷம் கணக்கு இருக்குதுங்க. பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். காலையிலேருந்து நைட்டு 24 மணி நேரத்துல பர்சன்டேஜ் கணக்கு. எவ்வளவு நேரம் நீ கிறிஸ்துக்குள்ள தேவன் தரம் கொடுக்குற நன்மை தீமை காட்டில தேவன் தரம் கொடுக்குற. இயேசு நான் நானே வழி சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. தேவி நீதி உயிர்த்தல் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு வாசல் பேசிட்டே இருந்து பாரியா. நீ வேலையே இல்லை, ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நீ படிக்க தேவையில்லை, வேலை செய்ய படிக்க கூடாது, வேலை செய்யக்கூடாது நான் சொல்லவில்லை. தேவி நீதி உயிர்த்தெளி செய்துனே இருந்து பாரு. நீ பசுத்தாய் நிமிஷம் தோறும் ஆசை. யாரும் பில்கோட்ஸ் யாரும் வந்துக்கிறான் உலக கோடீஸ்வரன். ஒவ்வொரு நிமிஷம் 8 லட்சம் ரூபாய் அவருக்கு வருமானம். ஒரு நிமிஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய். ஒரு நிமிஷம் போயிட்டு 8 லட்சம் ரூபாய் அவருக்கு வருமானம். அதான் உலகத்தில் பில்கேட்ஸ் கோடீஸ்வரன். நிமிஷத்துக்கு நிமிஷம் 8 லட்சம் ரூபாய் அவருக்கு வருமானம். அவருக்கு கம்பெனிகள் வச்சுக்கிறாரு. பில்கேட்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனி, அவ்வளோ கம்பெனி ஆளெல்லாம் வச்சு அவர் வருமானம் ஒரு நிமிஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் ஆகும். அதை விட டாப்புங்க. நீங்க கிறிஸ்து எல்லா நீதியும் நிறைவேற்றினா உங்களுக்கு ஒரு வருமானம் வருது பரலோகத்திலிருந்து. ஆசீர்வாத ஐஸ்வர்யம். தாவீது எப்படி தாவீது வர விருத்தியானா அவனு மேய்க்கிறோம் ராஜாவாயிட்டவன். வர விருத்தி ஆகிட்டே போறான் தாவீது. அவன் சொன்னா என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துணி சொல்லிக்கொண்டே அவங்களுக்கு தொகை எண்ண முடியாதுதான். சரி 35 நிறைய வசனம். கர்த்தரை என்றைக்கு பாடுவேன். அந்த வேடகரை கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் திட்டு எப்போதும் வாங்க. என்ன பண்ணி போச்சா, என்ன கம்பெனி நடத்தினா தாவீது? கொஞ்சம் ஆடு மேய்ச்சிருந்தாங்க. ஏழை தாவீது வர விருத்தி டன்னு கணக்கில் பொண்ணு வெள்ளி குவிது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் தான் சொல்றான் சங்கீதம் 50 என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். அநீதி செஞ்சான், பெரிய அநீதி. விபச்சாரம் பண்ணவன் விபச்சாரம் பண்ண, கொலை செய்யாத கொலையும் செய்யிட்டான். ஆனா சங்கீதம் 50 பாவ அறிக்கை செய்யலாம். பாவம் செய்தவன் அநீதி செய்தவன் எல்லா நீதியை நிறைவேற்றான். அந்த அநீதி நீங்க எல்லா நீதி தான். எல்லாவும் உமதி நீதி உமது துதியை சொல்லிக் கொண்டே இருக்கணும். அவைகள் தொகையே முடியாதுன்றான். எக்காலம் என்ன கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால்தான் தாவீதின் குமாரன் இயேசுன்றாங்க. தேவத்தன்மை. அப்போ எல்லா நீதியையும் தாவீது நிறைவேற்றி இருக்கிறான். சும்மா ஆடு மேய்க்கிறவங்கள ராஜாவா இல்லைங்க. கோலியாத்தை செய்கிறது, சிங்கத்தை கீக்குது, கரடியை கீக்குது. அவ்வளோ பெரிய பிரிசிகள் மத்தியில் எதிராளிகள் பெரிய சத்துக்கள் மத்தியில் தாவீது உயர்ந்து இருந்தானா எல்லா தேவி நீதியை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷன் தான் தாவீது. அவ்வளவுதான். இவர் என் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றான். நீங்க சொன்னார் பாரு, அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அந்த இயேசுக்குள்ள வந்தா நீயும் நேசகுமாரன் தான், நேசகுமார்த்தி தான். நீ இயேசுக்குள்ள ஒரு நன்மத்தி மாவட்டத்திலே ஆதாமுக்குள்ளே இருந்தாக்கா நேசகுமார்த்தி கிடையாது. பிசாசு செல்லகுமார்த்தி, பிசாசு திருடவன் பேபிச்சவன், அவன் தான் உனக்கு தகப்பன். அதான் இயேசு சொன்னார் யூதர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாக்கி பிசாசானவனால் உண்டானவர்கள். அவன் அவதி முதல் கொண்டு மனுஷ குலபாதிகளாக இருக்கிறான். ஏவாளு தேவடைய குமார்த்தியா தான் இருந்தான், நேச குமார்த்தியா தான் இருந்தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும். பிசாசு வேண்டான்னு சொன்ன கனியை தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியை சாப்பிடுது. பிசாசு குமார்த்தி ஆகிட்டா.
அது ஆதாம் அவனும் பிசாசு குமாரன் ஆயிட்டான். ஆதாம் அவன் உலகமுள்ள நன்மத்தையுமே பிள்ளைகள் பெற்று போட்டாங்க. இப்போ எல்லா சுயநீதி அநீதி, நன்மை தீமை, நல்லது கெட்ட சுயநீதி அநீதி, தேவநீதி கிறிஸ்து விட்டுட்டாங்க, ஜீவத்திற்கு அணி விட்டுட்டாங்க. இப்போ எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாங்க. உலகம் உள்ள அன்னைக்கு இன்னைக்கு அதேதான். உலகம் உள்ள 5 கண்டத்தை வானத்துக்கு பூமி மேலே கடைசி காலத்தை கொலைகள், வெறிகள், வியாதிகள், வறுமைகள், கண்களிச்ச ஜீவத்தை பெருமை, பசி, பட்டினி, தாகம், வறுமை, இதெல்லாம் பிசாசு அநீதி நிறைவேற்றி பிசாசு தொல்லையாவே இருக்குது. எங்க போனாலும் பிசாசு திருடவும் கொள்ளவும் இதுதாவே இருக்குது. வாழ்க்கைய வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் இயேசு கூப்பிடுறாரு. எதுக்கு வாங்க? நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். என்னுடைய நீதி, தேவ நீதி ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தேவ நீதிமான். தேவ நீதி இயேசு சுஜியம் பரும். தேவனுக்கு ஆதாமும் குடு உலகத்து கொடுக்கணும். ஏன்னா நன்மத்தை சுயநீதி அநீதி தேவன் தரும் அநீதிமான ஆகி வானம் பரலோகம் போடப்பட்டு பாதாளம் திறந்து அசுத்தாவியாக இது வாழ்க்கை ஃபுல்லா. இப்போ பாதாளத்து மூடி பரலோகத்தை திறந்தா நீ தேவ நீதிமான கம்பஸ் அவசரம் இல்லைங்க. எல்லாமே எல்லாம் சிம்பிளா தான் இருக்குது. நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா அந்த கிறிஸ்து தேவன் தேவன் ஆதம் ஒரு ஆள் தேவன் ஆதம் ஊர்களுக்கு கொடுக்கணும். ஊருக்கு ஒரு ஆள் மேல காசு இருந்தாங்க பிசாசு பிளாக் பண்ணிடுவான். அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்டான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டோம். இயேசு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டாரு. எங்க போனாலும் வானம் திறக்குது. பசுத்தாய் தேவனுக்கு புறாவு போல இங்க போட்டு வானம் திறக்கப்பட்டு தேவாவி புறாவை போல் அவர் மேல் தம்மேல் வருவதை கண்டார். இயேசு போறதுலாம் பசுத்தாவி இருந்தார், தேவதூர்களா இருந்தாங்க. ஏன்னா 24 hours இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. ஆதாம் வழியா வந்தவர் கிடையாது. பரிசுத்தாவிலே ஜீவ பிச்சத்துக்கு நீ அந்த ஜீவ ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடுக்கிறாரு. எங்க போனாலும் எந்த ஊருக்கு எந்த பட்டணம் எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்க வானம் திறக்கப்பட்டு பசுத்தாவி மேல வருது. தேவதூரம் பிசாசனம் தோத்துற நல்ல மேய்ப்பன் ஆடுகிற ஜனங்களுக்காக ஜீவ நீதி நிறைவேற்றாரு பாருங்க. யாரை பார்த்தாலும் தேவ நீதி தான் நிறைவேற்றாரு. சுய நீதி அநீதி இல்லவே இயேசுகிட்ட. அது மனுஷங்கிட்ட சுய நீதி அநீதி நன்மத்தையும் அறியத்துக்கு அது தப்பு இது தப்பு நீ ரைட்டு அதெல்லாம் சுய நீதி அநீதி ரெண்டுங்குது. நன்மத்தையுமே நன்மார்க்கும் துன்மார்க்கம், நல்லவன் கேட்டவன், சுய நீதிக்காரன் அநீதிக்காரன். அந்த கனியை புஷிக்கினாலே நீ சாகவாசா, நீ தேவ நீதிமானா மாறணும். அதனால கிறிஸ்துவை இயேசு சாமண்ட வாக்கு தத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாமிலிருந்து முழு உலக இயேசு கூட ஆமண்ட உணர்வுபூர்வமா பிராங்கா செலுத்துங்க. ஏன்னா நன்மத்தையும் உணர்வுபூர்வமா செலுத்தணும். பாவத்தையும் மனத்தையும் தேவன் உலக சேர்த்து அநீதிமானதே இருக்கிற மனுஷன் வாழ்நாளெல்லாம் வானம் பரலோகம் மூடப்பட்டு பாதாளம் தந்து பிசாசு போராட்டமா இருக்குதுங்க. கோடி கோடியா பணம் இருக்குது, சமாதானம் இல்லை, சந்தோஷம், பேரு புகையெல்லாம் இருக்குது. பிசாசு தொலைத்தைங்க வியாதி வன்மை தரித்திரம் அகால மரணம் ஆபத்து விபத்து பொல்லாத மனிதர்கள் பிசாசு திறந்து போட்டதுமாவே இருக்கான். படிப்பு இருந்தா போதாது, பதவி இருந்தா போதாது, கோடி கோடிய சொத்து இருந்தா அம்மா வீட்டில் பாவத்தில் பிறந்திருக்கிற சுயநீதி அநீதி காட்டிங்கிற உனக்கு பரலோகம் மூடப்பட்டிருக்குது. வானம் பரலோகம் பாதாளம் திறந்திருக்குது. எந்த நேரத்தில் திருடம் கொள்ள வாங்கிதோட காரியத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தீவிரமா வா, இந்த செய்தி கேட்குது. இயேசு வண்டியில வா. அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? வந்து சும்மா இருக்க நவனி ஜீவப்பம், இந்த அப்பத்தி திராட்சை நான் ஜீவரத்தம், அந்த இயேசுக்கு சுவாமண்ட வாக்குத்தத்தை புசித்து அந்த தேவனுக்கு தர முழு உலகத்தை அப்பதான் எல்லா நீதியும் நிறைவேற்றுத. அப்பதான் உனக்கு வானமே திறக்கப்படுது. தேவாய் பசுத்தாவியாக புறாவை போல இறக்குறாரு. நீ தேவனுடைய நேசகுமாராய் மாறுகிறாய். வாய்நாள் எல்லாம் இப்படி இருக்கியா, உட்கார்ந்ததுல இருக்கியா. ஏழை ஆடு கொஞ்சம் ஆட்டு மேய்ப்பன் பெரிய ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். நீயும் கண்டிப்பா உயர்த்தப்படுவாய். அவன் பழைய ஏற்பாட்டுல அப்படி நடந்தது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்ட தாவீது. நீ புதிய ஏற்பாடு இதோ உலகத்தை பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவன இயேசுக்கு சுவாமியோட பரலோகமே இருக்குதுங்க. நன்மத்தின் வட்டத்துக்கே போவாதே. அதை தொட்டுதான் நீ சாகவே கிடைக்கிற. அநீதி நிறைவேற்றி பிசாசு வாழ்க்கையில ஓடா பிரச்சனை. ஆனால்தான் இயேசு மத்திய மாற்றலுக்காக அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற எவரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் என்ன பண்றாரு? சுயநீதி அநீதிமான் நன்மார்க்கு துன்மார்க்க கண்டித்தவன் ஜீவனுக்கு நன்மத்தையுமா கணியில அவனை பற்று இயேசு நல்ல மேய்ப்பன் ஜீவ சொல்ல தேவனுக்கு ஆதம் முழுவது நீதி நிறைவே பசுத்த விடுதலை லேகோட் பிசாசு திமுருவாதக்காரன் கூட கூட எல்லாரும் விடுதலை பாருங்க. அப்போ முதல்ல எல்லா நீதி நிறைவேற்றாரு. யாரை பார்த்தாலும் எவரை பார்க்க ஒரு மனுஷனை பார்த்தா இயேசு தன்னுடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவி நீதி இயேசு சாமண்ட வாக்குத்ததுங்களா அவன் பேர் பிதா ஆதம் முழு கொடுத்து அசுத்தாய் திறந்து பசுத்தாய் இறங்கி வானத்தை திறந்து பரலோகத்தை திறந்து அவன் மேல அபிஷேகத்துக்கு போனார். அதுக்கப்புறம் இன்னைக்கு சுகுலின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. திருப்பி நன்மத்தையும் கடையில திருப்பி பரலோகம் முடியுது. பாதாளத்தை அசுத்தாவியா இருக்குது வாழ்க்கை ஃபுல்லா. இதுதான் நடக்குது உலகத்துல. அப்போ இயேசு
ஞானஸ்நானம் பெற்று, ஞானஸ்நானம் என்னது மறுபடியும் பிறத்தல். ஞானஸ்நானம் என்னது தண்ணீர் கலர. ஞானஸ்நானம் எடுத்து பாத்தீங்களா, தண்ணிக்குள்ள ஒரு பாவ மனிதன் எல்லாம் ஆதாம் வழியா பிறந்தவனா, எந்த நாடும் எந்த ஜாதியோ எந்த இடமோ எந்த மதமோ, உலகத்து 800 கோடி ஜனங்க இருக்காங்க, ஆயிரக்கணக்கான மதங்கள். ஆதாம் வழியா நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் இருக்கிறான். அவனை கொண்டு வந்து ஜலத்துல பாவத்துக்கு மறிக்கணும். சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தது தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்துல சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்ததல், இதுதான் ஞானஸ்நானம். உயிர்த்தது எல்லா நீதியை நிறைவேற்றுவது. அல்லேலூயா. அதனால் அன்பானே, எல்லா நீதியையும் நிறைவேற்ற பழகுங்கள். ஆமா, எப்படி அது எல்லா நீதியும் உண்டு இல்லைங்க. எப்படி எல்லா சுயநீதி அநீதி நன்மத்தையும் கண்டு பாவத்தையும் மனு தேவனுக்கு உலகத்தை காட்டியா இல்லையா? ஏதோ ஒரு இதுல நம்ம ஜனம் கிடையாது. 24 hours நம்ம ஆவி ஆத்மா சிந்த மண்டலம் பேச்சிலிருந்து சுயநீதி அநீதி தேவன் தன் உலக நீதி அநீதி நிறைவேற்றி வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையாவே இருக்குது. ஓடலாம், உடைக்கலாம், சம்பாதிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸு டாக்டர் லட்சமா கூட சம்பாதிக்கலாம். அது இல்லை. ஆனா பாவம் மரணம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லா அநீதியும் நிறைவேற்றி போயிட்டே இருக்கிற மனுஷன் திடீர்னு ஆபத்து, திடீர்னு வியாதி, திடீர்னு பிரச்சனை, திடீர்னு சமாதானம் இல்லை, பிரிவினை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வியாதி, வறுமை, தரித்திரம், எங்க பார்த்தாலும் வியாதிகள், சாபங்கள், கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், விபத்துகள், கோடி கோடியா பணம் இருக்குது, வியாதி இருக்குது, சினிமா கலைஞர் எல்லாரும் பிரச்சனையில சிக்கி கிடக்குறாங்க. அரசியல் தலைவர், படிக்காத, ஏழை, பணக்கார, உயர்ந்த தாய்ந்த பிசாசு தொல்லையால் இருக்கிறார்கள். அதுக்கு ரகசியம் என்னன்னா, என் தோழி என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். நான் துர்குணது என்ன பாவம், ஆதி பாவம், மூல பாவம், நன்மை தீமை எரியத்தக்க கனி. அதுல சுய நீதி அநீதி கண்டித்தவன் எல்லா கேடுபாடுகள், பாவம் மரணம் இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நீ நிறைவேற்றி தான் ஆகணும். கிறிஸ்துவை நிறைவேற்ற விருப்பம் இல்லைன்னா அநீதியை நிறைவேற்ற, பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு உலகத்துக்காரனால பிசாசு பாதாளம் திறக்கப்படும், பாதாளாவியாய் வாழ்க்கையை விருப்பாக சொல்றான். ரசனையா இல்லை. அப்படிப்பட்டவன் தான் இயேசுவினிடத்தில் வந்து ஜீவ விருட்சத்தை கனி. இயேசு தேவி நீதி. அந்த தேவில இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தம். அதை பிதா குமார் பசுத்தாகி சொல்ற ஆதாம் முழு உலகத்தை செலுத்துகிறேன். சாலமோன் கர்த்தருடைய சந்நிதியிலே 1 நாளாகும் 1ஆம் அதிகாரம் 6-7 சாலமோன் வெங்கல பலிபீடத்திலே கர்த்தருடைய 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டான். செலுத்துறான் 1000 சர்வாங்க தகன பலி. அதான் எல்லா நீதி நிறைவேற்ற 1000 தேவி நீதியை இயேசு கிறிஸ்து ஆமண்டவா ஒவ்வொரு சர்வாங்க தகன பதினெட்டு ஆட்டுக்குட்டிய 1000 கணக்கில் தேவன் தனக்கு செலுத்தி பலியிட்டான். சாலமோன் தேவனுடைய குமாரன் நேசகுமாரன் ஆயிட்டான் சாலமோன். அதனாலதான் சாலமோன் ராஜ்யம் பொற்காலமாக இருந்தது. ஆமா, அவன் அவிசுவாசத்தை பார்க்காத, விசுவாசத்தை பாரு. நீ யாரானா இருப்பா. தாவீதுக்கு பிறந்தவங்க ஆட்டு மேய்க்கும் வந்து தான் அந்த சாலமோன். ஆனா 1000 சர்வாங்க தக்கனபடி செலுத்துறான் பாருங்க. சர்வாங்க தக்க குற்றனை பாவம் இதான் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். அது வாயில் போய் செலுத்தணும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. அப்ப எல்லா நீதியும் நிறைவேற்ற 1000 கணக்கில் உடனே அடுத்த அன்று ராத்திரி கர்த்த சாலமோனுக்கு தரிசனமாகி தரிசனமாறவர் தேவ ஆவியாளர் புறாவை போல வானம் திறக்கப்பட்டு கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதே கேளுங்க. அல்லேலூயா. எப்படி ஐஸ்வர்யவானார் சாலமோன். அதுதான் சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தரித்திர நிவாரண பலி, மரண நிவாரண பலி, பாதாள நிவாரண பலி. இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவம். அது தேவி நீதி உயிர்த்ததோ பரலோக ராஜ்யமோ இல்லைன்னா பாதாள ராஜ்யத்தை தேவனுக்கு உலகத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாவா. கட்டாயமா காட்டித்தான் நான் எதுவும் இல்லை அதுவும் இல்லை, 2 கட்டா கிடையாது மனுஷன். கிறிஸ்து ஜீவ விசத்தினே தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுக்கலாம். நன்மை தீமை கனியை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டுகிறாய். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெத்த மகனா இருந்தாலும் சரி, கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, அதான் கண்ணே மணியன் பிள்ளை பெற்றுறோம். பிறக்கும்போது ஆதாம் கூட தான் பேசுறோம். சுயநீதி அநீதி காட்டு தேவன் தனக்கு பிசாஸ் பிள்ளையாவே பிசாஸ் பிள்ளை பிரச்சனை தெரியல. தலைமையில் இயேசு கிறிஸ்து ஜீவன் நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்கு ஜீவரத்தம். அந்த இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட வாக்கு தத்துவத்தை உன் பிள்ளை பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் விடுவதுக்கு ஒரு ஜபத்தையாவது பண்ணு. எல்லா நீதி நேரம் அசுத்தாகி போய் பசுத்தாகி வானம் திறங்க பசுத்தாகி வந்து இறங்கும். அவன் நேசகுமாரியா இருக்கணும். வாய்நாளெல்லாம் ஜபம் பண்ணி. அதான் நல்ல தகப்பன். இயேசு ஏற்றுக்கூட ஒரு தகப்பன் ஒரு தாய் குடும்பத்துல இருந்தா பிள்ளைகளை கிறிஸ்துக்கு நேரம் நடத்தும். அந்த கிறிஸ்து தேவி நீதி பரலோக ராஜ்யம் ஜீவ விசத்துக்கு தேவரகமான ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா நன்மை தீமை பிள்ளையா தான் இருக்கும். பாவம் மனத்தில் தேவன் தனக்கு உலகத்துக்கான உனக்கும் பாரும் குடும்பத்துக்கு பாரும் பிள்ளை எதிர்காலம் பிசாசு திருடவும் கொள்ளும் அழிதான காட்சி செய்துட்டே இருப்பான். பரலோகம் போடப்பட்டிருக்கும், பாதாளம் திறந்திருக்கும், அசுத்தாகி இறங்கும், வாழ்க்கை வெறுப்பா இருக்கும், மீண்டே வர முடியாது.
ஆனாதான் மனுஷன் ரட்சிக்கப்படும்படி வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு நாமம் அது தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமா இருக்குது. ஆனால் அன்பானவர்களே, இயேசு எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். எல்லா நீதி என்னது? பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர், தரித்திரத்துக்கு எல்லையற்ற சாபத்துக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், பிசாசு என்னென்ன கெட்டதெல்லாம் செய்திருக்கிற அநீதி அதுக்கு எதுக்கு பரிகாரம் இருக்குது. அல்லேலூயா. அவர் தொழில்குள்ள சுகமான ஜீவசகரம், ஜீவரத்னம், ஜீவ ஆற்று, ஜீவலஞ்சு, ஜீவ கிட்னி. இயேசு மத்திய நல்ல மேய்ப்பற்ற நாடுகளுக்காக ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவரத்னம், ஜீவ ஆற்று, ஜீவலஞ்சு, ஜீவ கிட்னி, ஜீவ சரீரம், ஜீவ கூட்டுக்கண்ணு திறக்குது. பாருங்க, இந்த சத்தியெல்லாம் தெரியாது. 40 வருஷம் 20 விஷயம் போயிடுது. அதுக்கு ஜீவ சரீரம் கூட்டுக்கண்ணு உன் பார்வை இடைவாயாக ஜீவ கண்ணு தேவன் தரகாக, அது தேவ நீதி. கண்ணு பூத்துக்குது, கூட செவட முட எல்லாம் நன்மை தேவ சரீரம், அநீதி சரீரம், சுயநீதி சரீரம். தேவன் உடம்புலாம் வியாதி வந்தது, ஆற்றுல லங்ஸ்ல கிட்னில ப்ராப்ளம், எல்லாம் நன்மை தேவ சரீரம். சுயநீதி அநீதி காட்டுனால பாதாளத்துக்கு உடம்பெல்லாம் தாக்கி உடம்பு சரீரம், ஆற்று, லங்ஸ், கிட்னி எல்லாமே வாய்ட்டு குடும்பம், வியாபாரம், தொழில் எல்லாமே பிசாது போற அசுத்தாவே இருக்குது. அதுதான் ஜீவமானம், ஜீவபூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ வார்த்தை, தேவி நீதி உயிர்த்தது, ஜீவ உலகம், ஜீவபூமி எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வரணும். நன்மத்தையிலே நிமித்து பூமி சபைக்கு முள்ளு குறுக்கும் நன்மத்தை மாறிக்க நன்மார்க்கம் துன்மார்க்க உலகம். அது அநீதி. கிராமமா பட்டணமா அசுத்தாவியா இருக்கு. கிராமங்கள்ல பட்டண தேசங்கள்ல நோவ காலத்துல நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது. சோதோகுமார் அது அதே மாதிரி நடக்குது. பாவம் பெருகி நன்மை தீமை, தீமை ரொம்ப பெருகி நன்மார்க்கம் துன்மார்க்கம். தீமைனா ரவுடிஷம், நன்மார்க்க செயல், துன்மார்க்க செயல், கொலைகள், வெளிகள், விபச்சாரங்கள், பேசித்தனங்கள், பல காரியங்கள் பெருகி இருக்குது. பாதாளம் திறந்த அசுத்தாவியா கிராமங்கள் பட்டண தோறும் இயேசு எங்கு சுற்றித்து பிசாசின் நாடே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்கவன ஜீவ விசத்தில் கொடுவதுதான் ரட்சிப்பு. அந்த ஜீவன் தேவி நீதி உயிர்த்தது. இயேசு என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதனால பரலோகம் உனக்கு திறக்கப்படணும்னா பாதாளம் உனக்கு பாதாளம் மூடப்பட்டு பரலோகம் திறக்கணும். மனுஷன் பாவம் செஞ்சு பரலோகம் மூடிச்சு, பாதாளம் திறந்துக்குச்சு. அதனால வாழ்க்கை ஃபுல்லா போறாரு மனுஷன் பிசாசோட. அதனால பாதாளத்தை மூடி பரலோகத்தை திறக்கணும்னா நீ கிறிஸ்துவினத்தில் வரணும். அவர் ஜீவ விச்சத்தின் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். தேவி நீதி உயிர்த்திடும் பிதாகுமார் ஆதம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாது. ஆமா, முழு உலகத்துக்கு ஒரு ஆள் ஜென்ம பகை அவனை மன்னிக்கவே இல்லை. கிறிஸ்துவன் ஜீவன் தேவன் உங்களுக்கு அவன் குடிக்கவே இல்லை. அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசு வந்துடுவான். அதனாலதான் இயேசு ஏற்றுக்கொண்டு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறவே. உலகம்னா ஆதாம் இயேசு நம்பி ஜீவனை வானம் சகல அதிகாரத்தை கொடுத்துட்டுனா எல்லா நீதியை நிறைவேற்றுகிறார். வானம் உனக்கு திறக்கப்படும், பசுத்தை புறாவை போல இறங்கும். அப்படிதான் மத்திய மார்க்கு இயேசு ஒரு மனுஷன் பார்த்தான். அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசு இயேசு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இறங்குது. இந்த 2000 அசுத்தாய் ஓடிது. பசுத்தாய் வந்து சொத்து புத்தி இருந்தாச்சு. லேகர் பிசாசு இயேசு லேகர் பிசாசு லேகர்னா 2000 6000 பிசாசு பிச்சேசி. அவனை பார்த்ததுமே அவனை தேவ நீதிமான வார்த்தைக்கு என்ன பண்ணாரு? இயேசு மலையை நோண்டி எழுப்பிச்சாரு. அவன் கல்லறை கன்னடேஸ் கல்லறையில நிர்வாணமாயிட்டு தன்னைத்தானே 2000 பிசாசு லேகோனா இருக்கான். சேஷல கூட்டு போய் ட்ரெயின் பண்ணார். எப்படி ஒரு மனுஷன் ஆதாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வருது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி எல்லா நீதி நிறைவேற்றான். எல்லா நீதி நிறைவேற்றி 2000 பிசாசு வச்சு சில பேர் 6000 பிசாசுன்றாங்க. அவ்வளோ பிசாசு தோத்தனாக்கா அவ்வளோ தேவ நீதி இயேசு ஜீவன் பாரு. தேவனுக்கு தான் ஆயிரங்கள் லட்சங்கள் பிதாவாகிய தேவனுக்கு லேகுல் பிசாசு பிச்சை பேரு சொல்லி பிதாகுமார் பசு நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்து பிசாசா வந்து இறங்குது அசுத்தாவி பாதாத்துல இருந்து. அப்போ தேவி நீதி ஜீவ சரஞ்சீவரத்தை பிதாவாகிய தேவன் ஆதாம் முழு ஜீவ சரஞ்சீவரத்தை பரலோக ராஜ்யத்தை தேவதற்கு தேவி நீதி உயிர்த்து கொடுத்தாங்க. உடனே அவனுக்கு பரலோகத்தை வான திறக்கப்படும். தேவாவி புறாவை போல அந்த லேகுல் பிசாசு 2000 வருஷத்தை அலறி கொண்டு பட்டி கொடுத்து போய் சமுத்திரம் மாண்டே போச்சு. அவன் சொஸ்த புத்தி அடைந்தான். எப்படி அவன் சொஸ்த புத்தி அடைந்தான்? பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி அடைந்து வஸ்திரத்தை நிர்வாணம் வஸ்திரத்தை தரித்து கொண்டு பிணங்கள் மத்தியிலே இருந்தவன் இயேசு பாதத்து வந்து அமர்ந்துட்டான். சர்ச்சில் சபையில வந்து உட்காந்துட்டான். இப்போ இயேசு நீ தெக்க போய் கத்த உனக்கு இறங்கி செய்து சுவிசேஷம் அறிவிட்டா தெக்க போய் சுவிசேஷம் அறிவிட்டா. அவன் பிரசங்கத்துக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இப்போ கூட இந்த பிரசங்கத்துக்கு நீங்களும் ஆச்சரியப்படுறீங்க. ஒரு காலத்துல நானும் கிட்டத்தட்ட லேகியோன போல இருந்தது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அதனால் நண்பர்களே, ஆதாமுக்குள் பிறந்தவர்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரும். அந்த கிறிஸ்து நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். நன்மை தீமை அறிய என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியான ஜீவன் நீ ஜீவ சஞ்சாரியா மாறும். ஜீவன்னா காட் தேவரகமான ஒரு வாழ்க்கை. தேவனாவே ஜீவன்.
அதுல தேவ நீதி தம்ப உயிர்த்த ஜீவ விசை நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷி ஆதாமியாவாலும் அநீதிமான ஆயிட்டாங்க, சுயநீதி ஆயிட்டாங்க, நல்லவன் கெட்டவன் ஆயிட்டாங்க. போதாது, நல்லவன் கெட்டவன் கிடையாது. ஜீவ தேவரகமான வாழ்க்கை இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு அளவற்ற அன்பை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு வாயிலெல்லாம் வெளிப்படுத்துவாரு. எல்லா நீதி நிறைவேற்றுகிற ஒரு மனுஷன் தான் தேவகுமாரன். அந்த ஜீவன் சொல்ல சிலுவையில் குத்துட்டாரு உனக்கு. யாரு? தேவ தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் அவன் கெட்டு நித்திய ஜீவனுக்கு இயேசுவை தந்துடைய நித்திய கொடுத்தாரு. A to Z வானத்துக்கு சகல அதிகாரம் கொடுத்துக்கிறாங்க. ஏரோப்ளேனு, ஹெலிகாப்டரு, என்ன நடக்குது உலகத்துக்கு எல்லாம் பல்லவத்தே கொடுத்தாரு. அது கொடுக்க காரு, பங்களா, வீடு, தோப்பு இயேசு கிறிஸ்து அவனோட வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அது தேவனுக்கு தனக்கு ஆதாரம் கொடுத்து ஒவ்வொன்றும் கொடுத்தாதான் நீ நிறைவேற்றும் போது உனக்கு ரீச் ஆகும். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான திருவிழி பங்கு கட்சியில் சுயநீதி மாமியாத்தில் மாமனாத்தில் ஆசீர்வாதத்தில் பேர் மூழிக்கார் விசுவாசி அங்க கசப்பு இங்க கசப்பு சுயநீதி அநீதி காட்டி அசுத்த சபையா அசுத்தாவி அறிங்குது. ஒரே அசுத்தாவி வியாதி வரும் தடுப்பு போராட்டமாக்குறாங்க விசுவாசிக்க. கிறிஸ்து அவர் தேவ நீதி உயிர்த்ததுமாய் இருக்கிறார். அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடு, இடைவிடாம கொடு, எக்காது கொடுத்து தான் பாரு. இல்லைன்னா உன்னை அறியாமலே தெரிந்தோ தெரியும் நன்மை தீமை காரியம் ஆவி ஆத்மா சரித்திர சிந்தையில சூழ்நிலை செய்யல தேவனுக்கு தனக்கு உனக்கு காட்டின்னு இருக்கிற 24 டிஜிட்டல் கணக்கு ஏறினே இருக்குதாங்க. அவனதான் 24 கான்சியஸாவே இருக்கணும். நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் என்னுடைய நாட்டில் நிலைத்திருந்தால், இல்லைன்னா பிசாசு போய் நிலைத்திரு. சுயநீதி அடியில் போய் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவேன். சுயநீதி வாயில தந்தா சுயநீதி அடிது பகை கசப்பு வயிறாகி கோபம் சண்டை கண்களிச்சம் வச்சு தேவத்துக்கு ஒரு வாயில அம்மா வயிற்றுல பிறந்தவனுக்கு எந்த நாட்டாக இருந்தாலும் அதை தேவன் தர கொடுக்காங்க. பரலோக மூட பாதாளம் தந்து அசுத்தாவியா இருக்குது. அதனால இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அது இயேசுக்கு சுவாமண்ட வாக்குத்தங்களை தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு எவ்வளவும் செய்யணும். இல்லைன்னா நீ நன்மை தேவை கனியை சாப்பிட்டுட்டு அந்த நன்மையும் தேவையும் தேவன் தர கொடுத்து குத்துங்கிறியா? நீ சொந்த கையாலே சூனி வச்சுக்கணும் பார்த்தா வாழ்க்கை. அதனால அம்மா வயிற்றுல பிறந்தாவே போச்சு. பிறக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. என் தோய் என்னை பாவத்துக்கு துன்பத்தில் உருவானேன். எல்லோரும் பாவத்தை தேவ மகிழ்ந்த பிறந்திருக்கிறான். ஆனால் என் செய்தியை கேட்கிற நீங்கள் அவரும் பாக்கியவான்கள். ஆமா, என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. பேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் யூடியூப்ல போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர் சேனல், இன்னொரு துளசிராம தாமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்குமே கேட்டீராத விலையேற்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கேன். உங்க நண்பர்கள் உடன் பிள்ளைகளுக்கு அந்த செய்தியை தீவிரமா ஷேர் பண்ணுங்க. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிற குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தா அந்த செய்தியை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஆமா, தமிழ் தெரிஞ்சா, தெலுங்கு தெரிஞ்சா, கன்னடா தெரிஞ்சா, மலையாளம் தெரிஞ்சா இந்த செய்தி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஷேர் பண்ணுங்க யூடியூப்ல. இல்லையா முழு உரிமை 100 பேர் 1000 பேர் கேட்க உங்க மூலமா கேட்க கண்டிப்பா ரசிக்கும். ஆதாமின் சிந்தை மன கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். அதனால கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் ஆதாம் முழு உலகம் கொடுக்கணும். இல்லைன்னா ஆதாம் காரியத்தை தேவன் தனக்கு அநீதியை நிறைவேற்ற வானம் திறக்கப்படாது. தேவாவி உண்மையில தேவனுக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பாதாளம் திறக்கப்பட்ட அசுத்தாவிகள் அசுத்த தூதர்களுமாக வாழ்க்கை. ஆதாமின் சிந்தை மரணத்து கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அதனால்தான் மத்திய மாற்று செங்கு சுத்திக்கிறார். இது ஞானசம் மத்திய 3ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் போடப்படுது. அதுக்கப்புறம் போய் பாருங்க, இயேசு வாழ்நாளெல்லாம் ஜீவன்லே இருந்தார். நன்மை தேவை தொடவே இல்லை. இயேசு சுயநீதி அநீதி மனுஷன் ஜீவனத்தோடைய ஜீவ மார்க்கத்தையும் வரமாட்டான். தேவரகமான வாழ்க்கைக்கு வரமாட்டான். நன்மை தீமையிலே வாழ பிறந்த நாள் இருந்து சிறிய வயசு, வாலி வயசு, முந்தி வயசு, திருமண வயசு, எதிர்கால வயசு எல்லாம் போராட்டமாகவே இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லா திருடவும் கொள்ளாய்க்கு வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பல்கூடப்பட இயேசு ஜீவன்லேயே இருக்கிறார். அது எப்படி அவர் 24 வாரம் 364 33 வருஷத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அவர் தேவி நீதி உயிர்ல நல்லா லைஃப் இருக்கிறாரியா. ஆத்மா என்பகரமா இருக்குது, கான்பிடன்ஸா இருக்குது. என்னுடைய வேலை ஒரு நார்மல் கை போல, ஒரு வியாதி போல, ஒரு ஷாப்பு போல, ஒரு மரணம் போல, ஒரு தரித்திரம் போல, ஒரு பாதால் எதுவுமே அவர் சேர்ந்து பார்த்துக்கல. காற்றை கடலை இறையாத அமைதியிலான தேவன் தனக்கு முழு கிறிஸ்து குத்து பாரு. வான பூமி எல்லாமே ஆட்டணும். செக்குடல் பிளத்தம் யோர்தான் பின்னிட்டு போய் எரிவோ தலைப்படும். சிங்கத்தின் வாய் கட்டப்படும். அக்னி உக்கிர எல்லாமே ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரணும். ஆனாதான் என்னுடைய எல்லா செய்திகளும் நீங்க கேட்கணும். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுங்க. வாழ்நாள்லாம் கொடுங்க, இடைவிடாம கொடுங்க, எக்காலத்துக்கு சோத்து போகாம கொடுங்க. அப்போ இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமா, எல்லாரும் மேல அசுத்தாய் இறங்கிட்டு அம்மா வயிற்றுல பாவத்தில் பார்த்ததுனால எந்த நாடும், எந்த தேசம், எந்த கிராமம், எந்த பட்டணம், காட்டு வாய்ச்சோ, நாட்டு வாய்ச்சோ, சைனாக்காரோ, ஆப்பிரிக்காக்காரு, அமெரிக்காக்காரு, ஆஸ்திரேலியாக்காரு, எங்க போனாலும் போயிஞ்சால் எல்லா அம்மா வயிற்றுல பாவத்தில் தான் பார்த்துருப்பான். படிச்சு ரொம்ப ஜோரா போட்டு சுட்டுமாக்கிறேன்னு பார்த்து மயங்கிடாதே.
அம்மா இது பாவத்து சம்பளம் மனத்தில் பிறந்திருக்கலாம், 10 டிகிரி இருக்கலாம், பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம், சாதாரணமா ஏழையா இருக்கலாம், எல்லோரும் பாவம் செய்து வானத்துக்கு தேவ மகிமேட்டு அசுத்தாய் இறங்கிதியா மேல ஒவ்வொரு நாள் 26 வருஷம் முடித்து திருடன் திருப்பணமா எந்த நேரத்தில் மரணம்ன்றா பாருங்க. அவருடைய கிறிஸ்துக்குள் கூட இயேசு ஜீவன் பரிமுறை ஜீவன் தேவனுக்கு தான் எல்லா நீதி நிறைவேற்ற கற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகள். என்ன நீ தேவ நீதி இயேசு சாப்பிட வாங்கி கொடுப்பது இடைவிடாமல் கொடுக்க எக்கால் தேவனுக்கு தான் காதலும் வாழ்நாள் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்கால் கொடுங்க. எல்லா நீதி நிறைவேற்ற வானம் திறக்கப்பட்ட தேவாய் புறாவை போல இறங்க தேவதூர் படிவிலை செய்ய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு சகல காலத்தில் ஆசுவாதமாக சிறைச்சார்ந்த யோசேப் எகிப்துக்கு அதிபதியானான். தாய்த்தால் அனாத புத்திரனின் ராஜாத்தி வேதத்திற்கான பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு எல்லா நீதியை நிறைவேற்றும். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைத்திட்டோம் இயேசுக்கு தேவன் தர உலகத்து நீதி நிறைவேற்றான் பாருங்க. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் 100வது வயசுல அற்புதம், 90வது வயசுல அற்புதம். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாதம். ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, கிதியோன் விசுவாச பட்டியல் வந்து எல்லாம் வேதத்தில் காணும் கதாபாத்திரங்கள் எல்லாம் இயேசுவை தேவன் தரக்கூடிய எல்லா நீதியின் உலகத்தையே கலக்கி கொண்டிருந்தார்கள். அந்த இயேசு புதிய ஏற்பாட்டில் பழைய பைதற்ற பலியாக இருந்தவர் புதிய உலக தேவாட்டுக்குட்டி அவர் ஜீவாட்டுக்குட்டி உலகத்தில் வந்துட்டாரு. அந்த இயேசு சார் இயேசு பிதாகுமார் பசுத்தாங்க ஆதரவு முழு உலகத்து கொடுங்க, வாழ்நாள் கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, ஏக்கால் கொடுங்க, சோர்ந்து முகாம் கொடுங்க. வானத்திற்கு பசுத்தாய் உங்கள் மேலே பசுத்தாய் எங்களுக்கு விடுதலை தேவத்துக்கு படிவிட உண்டாகும். அதனால இயேசு எங்கும் சுற்றி தின்றார். பிசாசின் பலன் அகப்படுகிற யாவரும் குணமாக 12 பேர் கூட்டம் போறாரு. டென் பிடார் நல்லா பாருங்க, என்ன பாருங்க. எந்த மனுஷனும் ஆதாம் வழியா பிறந்தவன் நன்மை தேவை 2 வருஷத்தான் பாவத்தில் மரணத்தில் இருக்கான். இயேசு தன் ஜீவன் தருஜீவனதோ தேவன் தன் ஆதாம் இயேசு உயிர்த்தொரு ஜீவனமாக மருத்துவருடைய உயிர்த்தெழும் தேவன் தனக்கு ஆதாம் அது ஒரு தேவி நீதி உயிர்த்தெதல் தேவி நீதி உயிர்த்தல். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ஆமா எல்லா நீதியும் மரணத்தில் போய் முந்தினோம். ஆமா வியாதி சேர்த்து 4 நாள் கிளாஸ் இயேசு உயிர்த்தெழுந்த தேவன் தன் செத்து கொண்டு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா வியாதி சாப பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலாக்குவான். தேவி நீதி உயிர்த்தெழ தேவன் தன் ஆதம் ஊடுகளுக்கு நிறைவேற்றி கொண்டே இருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எலியா மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏனோக்கு தேவனோடு என்னது ஜீவனோடு ஜீவ பெற்றது தேவி நீதி தேவன் தன் குத்துட்டே இருந்தான். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்வான் வேதம் சொல்லுகிறது. தேவனோடு ஜீவனோடு ஜீவ பெற்றது இயேசு சாப்பிடுவாங்க தேவன் தன் குத்துக்கிட்டே இருக்கிறான். மாதிரி வாழ்நாள் எல்லாம் மரணமே சந்திக்கிறாங்க. 100க்கு 100 ஜீவமார்கள் ஏனோக்கு. எலியா கத்திர பக்தி வைராகமா இருந்தான். அப்போ ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கலாம் என்ன பண்ணா தேவனோட ஜீவ நன்மை தீமையோடு சஞ்சரிக்கிறது. நன்மை தீமை வாழ்க்கையே பிசாசோடு சஞ்சரிச்சு வாழ்க்கை ஃபுல்லா பிசாசு வியாதி வரும்போது கடந்த 40 40 மாசம் சுயநீதி அநீதி இப்படியே கண்டாட்சி கால எண்புடி வாழ்க்கையில போராடி கட்சியில பிசாசோடு சேர்த்து அப்படியே பாதாளத்துக்கு போய் சேர்ந்துருது. அதனால கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஜீவ பெற்றது அவர் தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அதான் எல்லா நீதியும் நிறைவேற்றணும். அதான் ஞானஸ்தானம். அதாவது பேர் ஞானஸ்தானம் விசுவாசி ஊழிக்காரன் பேர் எல்லா அநீதி நிறைவேற்ற சுயநீதி அநீதி காட்டு நன்மத்தியம காரியத்துக்கு பேர் சபையா ஊழிக்காரங்க நாடு செல்ல ஊர் செல்ல அரசியல்வாதி செல்ல அவரு தப்பு இது தப்பு அந்த ஊழிக்கார தப்பு இந்த தப்பு இதுதான் சுயநீதின்றது. நியாயப்பிரமாண மண்ணில கூட கடிந்து கொள்ளுங்க புத்தி சொல்லுங்க எச்சு ரொம்ப மோசம் நல்ல ஜீவ சஞ்ச தேவந்த ஆதம் முழுது கொடுங்க. ஏசு கடிந்து கொண்டாரு புத்தி அவனை பகை கஷ்டம் நன்மத்தியம காரியம் செய்யவே இல்லை எங்கேயுமே. அவர் ஜீவனியாவே இருந்தார். அது ஜீவன் இயேசு சாமன வாக்குத்தலாகுது. நீங்க ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் கிறிஸ்துக்குள் இயேசுக்கு சாமண்ட வாக்குறது பாவமடிப்பு நீதி பரலோகராஜ் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதிபதி விசுவாசம் எல்லா வாழ்க்கை தேவரகமான ஒரு வாழ்க்கை எல்லா நன்மைகளில் தொகுத ஜீவன் நன்மத்தை மரணம் எல்லா தீமைகளில் தொகுப்பு. அது தேவன் தர உலகத்துக்கு அநீதியை நிறைவேற்றி பாதாளத்துக்கு பரலோகத்துக்கு முடியாத அசுத்தாய் இறங்கி திருடத்து குழந்தைக்குமா இருக்கும். ஜாமோனம் பசுதாவை தர்மியான காலை வேலையில எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னன்னு சொல்றோம். பயப்படாத கலங்காத திகையாத இனி நான் என்ன ஏசு எனக்குள் படித்த பவுல் சொல்ற பாவிகளும் பிரதான பாவியா இருந்தான். செயின்ட்டு பவுலா மாறினான். அவன் துன்மார்னான். அந்த பவுல் கொலைகார பவுல் ஸ்தேவான கொலை செய்து அடிக்கிறது நொறுக்குதுமாவே இருந்தான். சுயநீதி அநீதி காட்டி 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 அசுத்தாய் பிடிச்ச அந்த பவுல் ஞானஸ்தானம் எடுத்து கரையே ஞானஸ்தானம் எடுத்த உடனே கிறிஸ்து மேசியா என்று உலகம் குறிந்தர் எபிசி தெசலோனிக்கர் கலாத்திர எல்லாம் பிரசங்கம் பண்ணான். செயின்ட்டு பவுலா மாட்டேன் இனி நானே அல்ல பழைய மனுஷனே இல்லை. அநீதி சுயநீதியா தேவ நீதி கிறிஸ்து அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி பசுமையும் பவுல் சொன்னாரு. இயேசு தேவ நீதி உயிர்த்த தேவன் தனக்கு பவுல் இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்க அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாரு. ஜீவ மரணம் ஆயிட்டான் பவுல். செயின்ட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கிட்டான். அல்லேலூயா. அந்த இயேசு உனக்குள்ள வர விருப்பமா இருக்கிறார். வருத்தப்பட்டு பால சொல்கிற சுயநீதி அநீதி காட்டி பரலோகத்தை மூடி பாதாளத்தை அசுத்தாவில் சிக்கிக் கொண்டவனே வருத்தப்பட்டு எல்லோரும் என்னெடுத்து வாருங்கள் நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை திராட்சை நான் இந்த அப்பம் என் சரீரமாக திராட்சை சத்தமாக்குது.
அது ஜீவ வார்த்தை. இயேசு சாமனை ஜீவன வாக்கு தத்துவமா இருக்குது. அது தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்குது. அந்த பிதா குமார் பசுத்த ஆதாம் முழு உலகம் கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்துக்குள்ள சோர்ந்து போகாம கொடுங்க. பரலோகம் திறந்து கொள்ளும். பசுத்தா தேவ புறாவை போல இறங்குவாரு. தேவதூர் படி வாழ்நாள்லாம் கிறிஸ்துவேசுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும் ஜெபிக்கும். பயப்படாத, கலங்காத, தெரியாதே. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்கு பிழைத்திருக்கார். பழைய மனுஷனுக்கு இடம் கொடுக்காதே, அது அநீதி. ஆமா, கண்டிப்பா அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடுவான். திருட எந்த நாட்டுக்கு, எந்த தேசம், எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, இயேசு எங்கும் சுற்றி திருந்தார். பிசாசின் வல்லவர்கள் அகப்படுகிற யாவரை குணமாக்கினார். ஆமா, ஒரு மனுஷனை பார்த்தாலும் இயேசு தன் ஜீவன் சொரிஞ்சு உலகத்துக்கு தாண்டி போக மாட்டாராம். இயேசு யாரை குசல விசாரிக்கிறார். இயேசு எல்லா ஆதவங்களோ அப்படின்னு தெரிந்தவருக்கு இன்னைக்கு அப்படித்தாங்கிறாங்க. அவன் படிப்பு இருக்குது, விஞ்ஞானம் எல்லாம் முடியாது. ஆனால் சுய நீதியா ஜீவமானு தெரியல, யாரும் சபையிலே தெரியல, ஊழிக்காரங்களுக்கே தெரியல. எல்லாரும் போன் பண்ணி என்ன பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஜீவனே பேசுறவன். ஜீவனா கோர்க்க தேவர ஜோயே ஜீவன். நன்மை தீமை வட்டத்துக்கிற மனுஷன், நன்மை தீமை ஜீவன் ஏதே தொழில் எல்லாம் சந்திக்குது. நன்மை தீமை 2 வட்டம் தான் சாகவே சாவாய். சுய நீதி அநீதி, இது ஜீவன். இயேசு தேவ நீதி உயிர். இயேசு சாவன பரலோகமே இயேசு. அந்த தேவன் ஆதாரம் கூடுது. எல்லா நீதியை நிறைவேற்றுகிறாய். பரலோகம் திறக்கப்பட்டு தேவாய் ஊற்றப்படும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. நாளே திராட்சை நீங்கள் ஒருவனில் நிலைத்தினால் மிகுந்த கடைகள் கொடுப்போம். பசுதாவை இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாத, தெரியாது. இயேசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசு அகப்பட்ட யாரும் குணமாக்கிற போல இயேசு ஏற்றுக்கொள்ள ஞானசாமி திருவிருந்தில் பங்குக்க நீங்கள் உலகத்துக்கு ஒப்பி ஒளியா இருக்கிறது, பூமிக்கு உப்பா இருக்கிறது. கிராமத்தோறும் பட்டணத்தோறும் சுற்றி திரியுங்கள். இயேசு ஜீவன் தேவந்தர் ஆதாம் அசுத்த பசுத்தா இறக்குங்கள். ஒரு மாபெரும் இயல்புகளை கொண்டு வாருங்கள். ஸோ அந்த உணர்வு பூர்வமாக அதை நல்லா மெச்சுதாங்க. தேவி நீதிட்டு ஒழித்ததுலே இருங்க. பாவட்டு மன எல்லைக்கு போவாத. டக்குன்னு வானம் மூடிக்கும், பரலோகம் திறந்துக்கும், பாதாளம் திறந்துக்கும். பாதாளத்தை முடி பரலோகத்தை திறக்கிற வேலையை பாருங்க. அதுக்கு இயேசு ஜீவ இயேசு சாப்பிட வாங்க. உன் பேர் சொல்லி, உங்க மனைவி பேர் சொல்லி, உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாவுக்கு ஜனங்க பேர் 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர், தேவந்த காவம் தேவனி தூதி பரலோக ராஜ்யத்தை கட்டுவது கிராம பட்டணத்தை பசுத்தா இறக்குங்கள். அல்லேலூயா. பசுத்தா எங்க விடுதலை. ஒரு மாபெரிய இயல்புகளை கொண்டு வர முடியும் ஜெபிக்க. சத்தியத்தை கேட்க ஒரு அப்படியே ஆஸ்வதிக்க முடியும் ஜெபிக்கும். ஒரு மாபெரிய இயல்புகளை கொண்டு வர முடியும். ஆளுநர் சத்தியத்தை ஒவ்வொரு பயன்படுத்த முடியும். ஆதாமின் சிந்தனை கிறிஸ்து சத்திய ஜீவன சமாதானம் எல்லா நீதியையும் தேவி நீதியையும் நிறைவேற்றி இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு தத்துவத்தை பிதா குமார் ஆதாம் குடுகுலத்துக்கு வாழ்நாள் நமக்கு இடைவிடாமல் கொடுக்குற எக்காலத்துக்கு சோதமாக கொடுக்குறதா. பாவட்டு மன்னோட பசுத்த சாப்பிட்டீங்க ஆசுவாதம் தரித்திரிங்க ஐஸ்வர்யம் சாப்பா பாதாளிங்க பரலோக ராஜ்ய ஆசுவாதத்துக்கத்தாக சுகம் பெல ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்ய இயேசு சாப்பிட வாழ்க்கை நிறைவேற்றக்கத்தாக ஒவ்வொரு நாள் இடைவிடாமல் எக்கால் என்ன சோது கிறிஸ்து ஜீவன் பரிவு வாழ்த்து சகல பரலோக ராஜ்யம் கட்ட வச்சுதே இருக்கத்தாக. பசு தாவியான இறங்கி எல்லாருக்கும் விடுதலை உண்டாக்கும்படி செய்கிறோம். 1000 பேரால் தேவனுக்கு பணியீடு செய்கிறார். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபதி இருக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க. ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்க நண்பர்களும் பிள்ளைங்களும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ். ஏராளம் செய்தி எங்கும் கேட்டு ஏற்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உடன் பிள்ளைகள் ஷேர் கடைசி நாள் ஏற்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாபெரும் ஏய்ப்பிலை கொடுப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. ஆமாம், கர்த்தருக்கு கனம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டிய முகவரி என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000P131, பெடாத்தூர் பிரான்ச், வெள்ளூர் இந்தியா. கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339566648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவார். எல்லா நன்மைகளையும் எல்லா நீதியையும் நிறைவேற்ற கற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னா எல்லா நீதியும் நிறைவேற்றி பாதாளத்தில் அசுத்தாவியாக என் வாழ்க்கை ஃபுல்லாக திறந்து கொண்டாய்க்குமா இருக்கும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிபூரணப்படும் வந்தே சொல்லப்படுது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாரம் கொடுங்க. இயேசு வாழ்நாளாம் கொடுங்க. எல்லா நீதியை நிறைவேற்றுகிறீர்கள். வானம் திறக்க பசுத்தாவில் இவள் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசம், இவரில் பிரியமாக இருக்கேன்னு சொல்லி வாழ்க்கையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல உங்களை வைத்து கடைசி நாள் உலகத்துக்குள்ளே பூமிக்கு ஒப்பாக வைத்து ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகிய இந்த செய்தி
16/2/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது 100 பேர் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள் நிமிஷமாக ஆஸ்வதிக்கப்பட்டு நிச்சயம் பரலோகராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். Hallelujah. Praise the Lord.